ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஃபில்லிங்கான அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு மட்டை அரிசி சேர்த்துக்கோங்க. கேரளா அரிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அரிசி சிம்மில் வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுக்கணும். அரிசியை நம்ம வேறு மாதிரி குக் பண்ண போகிறதில்ல, வறுக்கிறது மட்டும்தான். அதனால் பொறுமையாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா கலர் மாதிரி பொரிஞ்சு வரட்டும். இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போது இதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால் லேசாக சூடு பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்திங்கன்னா நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருக்கு. இது கூட வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதும் தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே பேனில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி வரட்டும். எந்த ஒரு கட்டி இல்லாமல் கரைஞ்சதும் உங்களுக்கு தூசி இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். நான் சுத்தமான சக்கரை எடுத்துருக்கேன், இதில் எந்த தூசியும் இல்லை. அதனால் நான் இதில் அப்படியே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பொடுசாக துருவி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் ஓரளவு நல்லா வெந்து வரணும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இது ஓரளவு நல்லா ஆறி வரட்டும், ஏன்னா நம்ம பிசைகிறதுக்கு அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஏற்கனவே நம்ம வறுத்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எவ்வளோ நல்லா மையாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எந்த அளவுக்கு பொடியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது இது கூட சேர்க்குறதுக்கு இதே ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையை தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு 3லேருந்து 4 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பொடியையும் நம்ம ஏற்கனவே அரைச்ச அரிசி மாவு கூடயே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சக்கரை தேங்காய் மிக்ஸி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நம்ம அளவு சரியாக ஊற்றி காய்ச்சிருந்தோன்னா எக்ஸஸாக இருக்காது, சரியாக இருக்கும் பிசைகிறதுக்கு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து ஒன்று போல் உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இதே போலவே எல்லா உருண்டைகளையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது கொடுத்தீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். தேவையான எனர்ஜி கூட இதுலேருந்தே அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது நீங்கள் ஒரு 10 நாள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.